நாம் நம்ம தேவனுக்கு முன்பாக வொர்ஷிப் நாளில் நாம் தேவனுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் நாம் வொர்ஷிப் நாளில் தேவனுக்கு முன்பாக இருப்பது நம்மளுக்குள்ளே நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் நவ இருதயங்களும் தேவனை நோக்கியே இப்பதும் உள்ளே. இவ்வுலகத்தில் எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எவ்வளவிதாலும் அவை யாவற்றையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து அவளுக்காக அதை சுமந்து தீர்த்தார். தேவனுடைய சமூகத்தில் வந்து வர்ஷிப் பண்ணுவது மாத்திரமே நம்மளுக்கு கொடப்பட்ட ஒரு கடமையாயிற்று. இந்த அநேக அலுவலங்களில் ஈடுபடுவார். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று வழியில சிந்தித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு நன்னை அறிந்தவர்கள் அநேகம் பேர் இருக்கிற. நானும் நன்ற சாதி ஜனங்கள் மத்தியிலும் நாங்கள் குடும்பத்தின் மத்தியிலும் கூட நான் தனியுபனாய் இர வேண்டியவனாய். அதற்கு தேவன் காரணமாய் இதாரா என்பதை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் நன்ற தேவன் எந்திலையுமே நான் கூட இருப்பேன். ஒரு சிலர் நன்னை பேக்குந்தே சோதிக்கும்படியாக வந்து நன்னிடத்திலே அன்பு பாராட்டாமல் அரசியலிலே இப்பவர்கள் நன்னை எதிரியாய் கருதி அவர்கள் நன்னை ஆக்குவது, துன்புறுத்துவது போன்ற காரியங்களையெல்லாம் அவர்கள் ஆட்களை பெற்று செய்த காரியங்கள் ஏராளமாயிற்று. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டதாலும் கூட அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே அவர்கள் தப்பிப்பார்களா தேவனுக்கு முன்பாக என்பதால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய வந்துப்பவர்கள் தேவ பக்தியிலே நடையக்கூடிய ஒரு குடும்பத்தை விரோதித்து பகைத்து ஒரு தேவ மனுஷனாய் இருப்பவனை விரோதித்து பகைத்தால் அவர்கள் ஏன செய்தாலும் தேவன் அதை விசாரிப்பார். இந்த நகமனையின் காரியங்களில் வெற்றி உணரப்பட்டது. ஆனால் அதை குறித்த காணிக்கைகள் நாங்கள் குடும்பத்தில் ஆராதிக்கப்படும் இடத்திற்கு அவர்கள் கொட வேண்டி தேவையில்லை. ஆனால் அவர்கள் நாங்கள் அனகாசுகளை ஏதாவது நன்ற அனகாசுகளை அவர்கள் கைப்பற்றிதான் அனகாசுகளை அவர்கள் வைத்திருக்கவே கூடாது. அவர்கள் திருச்சபையை சார்ந்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்துணர்ந்து அதிலே போய் நன்றி காணிக்கை தாங்கள் பெற்ற வெற்றிக்காக செலுத்தಬೇಕುங்கிற உணர்வு அவர்களுக்கு இರಬೇಕು. தேவபக்தியானது ಒಂದು நன்றி காணிக்கை செலுத்தாமல் தன்னுடைய வெற்றியை அவர்கள் தேவனுக்கு முன்பாக செயல்படுத்த முடியா. அப்போ அவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாய்த்தால் தேவன் அவளுக்கு வெற்றியை கொட்டார்ந்திடு உண்மையாய் நன்றி காணிக்கை அவர்கள் செலுத்துவார்கள். ஆனால் அவர்கள் தேவ பக்தி அற்றவர்களாய்த்தால் கண்டிப்பாக அவர்கள் என்ன பண்ண மாட்டார், நன்றி காணிக்கை செலுத்தாமல் தங்கள் குறித்து அவர்கள் யோசித்து கொண்டு தாங்கள் அடைந்த வெற்றியிலே களி கூற பார்ப்பார்கள். மாதிரியான பக்திக்குரிய போலியான பக்திக்குரிய காரியங்கள் எதுவாய்ந்தாலும் நாம் அதற்கு விலக்கி தேவனுக்கு முன்பாக அஞ்சி நடுங்கಬೇಕು. தேவனை உண்மையாய் விசுவாசிக்கಬೇಕು. தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளಬೇಕು. தேவனை உண்மையாய் பின்பற்றಬೇಕು என்பது நம்மளுடைய விருப்பமாய் கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக அதை பெற்றಬೇಕು. சாத்தான் அவளுக்கு எதிராளி, சத்ரு எல்லா நிலைகளிலுமே நம்மளுடைய காரியங்களை தடுக்க, தேவனுடைய காரியங்களை தடுத்து நிறுத்துவதற்கு தான் அவன் நோடுவான். ஆனால் தேசம் தேவனுக்கு முன்பாக இப்பால் அவனால ஒன்று பண்ண முடியாது என்பதை அறிந்தது. அதில் மனுஷனுக்கு கீழ்ப்படியாமை முக்கியம், தேவனுடைய காரியங்கள் முக்கியம், அவரவர்கள் மதம் அவரவர்களுக்கு முக்கியம், அவரவர்கள் தேவனை பின்பற்றும் வழியாய் அது இப்பால இன்னொருவர் வந்து அதிலே குறுக்கிட்டு நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று எழுவதற்கு அவர்களுக்கு ஏன உரிமை. தேவன் மதத்தில் ரிலீஜியஸ் காட்,
மதத்தின் தலைவராக கடவுள் அதில் கடவுள் அப்படிப்பட்டவர்களை தண்டித்தருளಬೇಕು. பிறருடைய மத விஷயங்களில் இன்னொருவர் தலையிடாத அளவுக்கு கடவுள் அதை நோடிக்கொள்ளಬೇಕು என்பது அவளுடைய விருப்பவாய் என்னவாய் ஜபவாயித்த. அவர்களுடைய காரியங்களில் நாவ தலையிட வேண்டியதில்லை, நவ காரியங்களிலே அவர்களும் தலையிட வேண்டியதில்லை. இம்மாதிரி பிரிவினைகள் இதே சூழ அதிக வாய்ப்பால நம்மளுக்குள்ள பிரச்சனைகள் தோன்றுது. சாத்தான் பிரிவினையை நம்மளுக்கு விரோதமாய் கொண்டு போப்பன அவனை தேவன் தடுத்து நிறுத்துவாராக. அவனுடைய ராஜ்யம் தேவனுக்கு முன்பாக தோற்றோத ராஜ்யம் என்பதை நாம் உறுதியாய் நம்பி அவனுடைய திருட்டுத்தனங்களுக்கும் அவனுடைய கொலைகளுக்கும் அவனுடைய பாவ கிரமங்களுக்கும் உறுதியான தண்டனை நியாய தீர்ப்பை அவனுக்கு தேவன் செய்வார், அவனை சார்ந்தவர்களுக்கு கொடுவார்ந்தேடு நான் உறுதியாய் நம்பி விசுவாசம். பிறருக்கு இடர்கள் கொடக்கூடியவர்கள் யாராய்ந்தாலும் அவர்கள் சாத்தானுடைய சார்பாக இதே சூழ கிரியை செய்வார்கள். தேவனின் சார்பாக கிரியை செய்கிறவர்கள் யாருமே இன்னொருவருக்கு இடர்கள் துன்பங்கள் கொடமாட்டார். எல்லாரையும் போஷிக்கிறவர் கர்த்தர். சாத்தான் நம்மளுடைய போஜனத்தை கெடுக்க முடியாது, அவனிடத்திலே ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து நவ வாழ்க்கையை நவ தேவனுக்கு முன்பாக கட்டுவோம். தேவன் தாமே நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமம். ஆமென்.